கஷ்டம். வெளியிலேருந்து பார்த்தா இதுக்கு ஒரு பொருள் இருக்கு, உள்ளேந்து பார்த்தா அதுக்கு வேற ஒரு பொருள் இருக்கு. விவேகானந்தர் ஒரு முறை கப்பல்ல போறார். அவர் கப்பல்ல வெளிநாட்டுக்கு போய் கொண்டு இருக்கிற போது மேல் தளத்தில் நின்றுகிட்டு இருந்தார். அப்படி மேலே நின்று பாருங்க, விவேகானந்தர் அப்படி கையை கட்டிக்கிட்டு அந்த வானத்தை பார்க்கிறார். செவ்வானம் நீளமா இருக்கும். ஏன் எங்க பிள்ளைங்க சயின்ஸ் படிச்சவங்க வந்திருப்பீங்க, ஏமா கடலோட நிறம் என்ன, வானத்தோட நிறம் என்ன? பொய், நிறம் கிடையாது. கடலுக்கு நிறம் நீளம்னா தண்ணி அள்ளி பாருங்க, நீளமாவா இருக்கு? நிறமற்றது நீளமாய் தெரிவதால தான் மாயையின் நிறம் நீளம்னு கொடுத்தான். கிருஷ்ணனுக்கு மாயை நீல நிறம்னு கொடுத்தான். நீல நிறம் அப்படிங்கிறதே ஒரு மாயைன்னு கற்பனை பண்ணலாம். நிறமற்றது நிறமாய் தோற்றமளிக்கிற போது நீளமா தோற்றமளிக்கிறது. அதான் விஷ்ணு மாயை அப்படின்னு துர்க்கைக்கு பேர் வச்சான். நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இல்லாததை இருப்பது போல் காட்டுகிற பொய்மைதான் தோற்ற பிழை. பாரதி வார்த்தையில சொன்னா அந்த தோற்ற பிழைதான் அந்த நீல நிறத்தை நமக்கு உண்டு பண்ணுது. கண்ணனா காளியா இதெல்லாம் அந்த மாதிரி வந்த வடிவங்கள். அது அப்படியே இருக்கட்டும். விவேகானந்தர் அதை ரசிக்கிறாரு. இந்த பாரதி ஒரு ஒரு பாட்டில் பாஞ்சாலி சபதத்தில் அர்ஜுனன் இதுக்கு போவா, அஸ்தினாபுரத்துக்கு திருதராஷ்டிரன் சூதாடுறதுக்கு வா அப்படின்னு கூப்பிட்ட போது இவங்க 5 பேரும் கிளம்பி போவாங்க. அப்போ அர்ஜுனனோட திரௌபதி பேசிக்கிட்டு இருப்பா. அந்த திரௌபதிக்கு வானத்தை காட்டி பாடுவதா பாரதி 4 வரி சொல்வார். ரொம்ப அழகு. பார் சுடர் பரிதியை சூழவே படர்முகில் எத்தனை தீப்பட்டு எரிவன. பாருங்க, இது யாரும் நினைச்சே பார்க்க முடியாது. முகில் தீப்பட்டு எரிவன என்ன கவிதை! அது தண்ணீர் சுமந்த மேகம், ஆனா சூரியன் உள்ள மறைஞ்சிருக்குது. அது நெருப்பு எரியிற மாதிரி தானே இருக்கும். எத்தனை தீப்பட்டு எரிவன படர் முகில் எத்தனை தீப்பட்டு எரிவன. ஓஹோ, என்னடி இந்த வண்ணத்து இயல்புகள், எத்தனை வடிவம், எத்தனை கலவை. அதனால் அழகு. நீளமா ஒன்று தெரியுது, கருப்பா ஒன்று தெரியுது, அதுல வெள்ளை பார்டர், அப்படியே சில்வர் பார்டர் தெரியுது, சிவந்த வானம் தெரியுது, இத்தனை கலர் தெரியுது. வண்ணத்து இயல்புகள், எத்தனை வடிவம், எத்தனை கலவை. அந்த ஈவினிங் காட்சி, மாலை ஆகாயம் எப்படி இருக்கு அப்படின்னு வர்ணிக்கிறார். தீயின் குழம்புகள், தீயின் குழம்புகள், செழும்பொன் காட்சி விட்ட ஓடைகள். ஒரு பொன்ன காட்சி இப்படி ஊத்துறா எப்படி இருக்கும் ஒரு ஓடையா? பொன்ன காட்சி அப்படி ஓட விட்டா செழும்பொன் காட்சி விட்ட ஓடைகள், வெம்மை தோன்றாமே எரிந்திடும் தங்க தீவுகள். எப்படி வார்த்தை பாரதிக்கு விழுது பாருங்க. எரிந்திடும் தங்க தீவுகள், பாரடி நீல பொய்கைகள். அடடா, நீல வண்ணம் ஒன்றில் எத்தனை வகையடி. நீலத்திலே டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ, பெண்களுக்கு தெரியும் எம்எஸ் ப்ளூனே ஒரு ப்ளூ வச்சிங்க. எம்எஸ் அம்மா கட்டுற புடவைக்குன்னு ஒரு கலர் ஒன்று, அந்த காலத்தில் எம்எஸ் ப்ளூ அப்படின்னு அதுக்கு பேரு. அட, நீல வண்ணம் ஒன்றில் எத்தனை வகையடி, எத்தனை செம்மை, பசுமையும் கரமையும் எத்தனை, கரிய பெரும் பூதம், நீல பொய்கையின் மிதந்திடும் தங்க தோணிகள், நீல பொய்கையில் மிதந்திடும் தங்க தோணிகள், சுடரொளி பொற்கரையிட்ட கரும் சிகரங்கள் காணடி, ஆங்கு தங்க திமிங்கலம். சில இடத்துல அப்படி ஒரு ஒரு திட்டா தெரியும் லைட்டு. தங்க திமிங்கலம், தாம்பலம் மிதக்கும் இருட்கடல், ஆஹா எங்கு நோக்கினும் ஒளித்திரள் ஒடித்திரள் வண்ணக்களஞ்சியம். அந்த ஈவினிங் எப்படி இருக்குங்கிறத பாரதி வர்ணிக்கிறான். இப்ப இருங்க, இதை யார் ரசிச்சான்னு கேட்டா சுவாமி விவேகானந்தர். கப்பலோட மேல் தளத்தில் இருக்கிறாரு. மேல் தளத்தில் இருந்துட்டு இப்படி கையை கட்டிக்கிட்டு அந்த அழகை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ ஒரு ஆள் கீழே இருந்து மேலே வந்தான். வந்தவன் விவேகானந்தரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். என்ன சாமியார, ஞானமா இருக்க வேண்டிய நீ இந்த மாயையை ரசிச்சுக்கிட்டு இருக்கிற? இதெல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்ட் மாறக்கூடியது தானே. சூரியன் மறைகிற போது ஒரு கலர் வரும், உதயமாகிற போது ஒரு கலர் வரும், அப்புறமா ஒரு நீல ஆகாயம் தெரியும். இந்த கலர்ஸ் வினாடிக்கு வினாடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எது மாறிக்கொண்டு இருக்கிறதோ, எது நிலையற்றதோ அது பொய், அது மாயை. அதை ரசிக்கலாமா? யாரு சன்னியாசியா இருக்கிற நீ நிரந்தரமான ஒன்றை தானே ரசிக்கணும். உடம்பு அழியும், மனசு அழியும், ஆத்மா அழியாது, அதை நோக்கி பயணப்பட வேண்டிய ஆளு. அதனால விவேகானந்தரை கிண்டல் பண்ணா, என்ன நீ ஒரு மாயையை ரசிக்கிட்டு இருக்கிற, மாயையில் மயங்கிட்டியா அப்படின்னு விவேகானந்தர் கேட்டான். அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க,
மாயையே இவ்வளவு அழகாக இருக்கிறது, இந்த மாயையின் பின் இருக்கிற சத்தியம் என்ற கடவுள் எவ்வளவு அழகானது என்பதை நான் உற்று நோக்கி கொண்டிருக்கிறேன். இந்த மாயைக்கு பின்னால இருக்கிற ஒரு சத்தியம், நிலைத்த உண்மை. சார், மாறிக்கொண்டே இருப்பதற்குள்ள ஒன்னே ஒன்று மாறாமல் இருந்து கொண்டே இருக்கும். அதனுடைய அழகை ரசிக்க பழகணும். எத்தனை பொய்களுக்கு மத்தியிலையும் ஒரு சத்தியம் உட்கார்ந்துருக்கும். ரொம்ப ஆச்சரியம் இல்லை? நம்ம வீட்டில் குழந்தை பிறகுது, முத்து முத்தா பல்லு, முத்து முத்தா அந்த தோற்றம், நல்ல வாழைப்பூ மாதிரி அதுக்கு விரல், தலைமுடி கருப்பாக சுருளாக இருக்குது. அப்படியே மாறுது 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 மாறுது. பட்டினத்தாருடைய உடற்கூற்று வண்ணம் படிங்க, அது எப்படி நடக்குது, எப்படி இளமையாகுது. அப்புறம் 40 வயசு வருது, எப்படி வாழ்க்கையை நடத்துது. அப்புறம் 50 வயசு வருது, எப்படி இருமுது. 55 எப்படி பொறுமுது. 56 எப்படி உருமுது. வயசாகி போச்சு, பொறுமுது, இருமுது, உருமுது. உருமுறார் கூட இல்லை, உருமுது. அவ்வளோதான் வயசு. பாரு, உட்காந்துக்கிட்டு பாரு. அவர் சில பேர் குத்த வச்சு உட்காந்துருக்காங்க, குரங்கு குத்த வச்ச மாதிரி குத்த வச்சு உட்காந்துருக்கான் பாரு அப்படின்னு. இது எழுதுறாரு பட்டினத்தார். குரங்கு போல் குந்தி இருந்துன்னு அந்த பாட்டில் வரும். குரங்கு இப்படி உட்காந்துக்க பார்த்தீங்களா, அதே மாதிரி குந்தி இருந்து வருவார் போவார் யார் என கேட்டு, வர்றவன் யாரு போறவன் யாருன்னு ஒரு ஏஜில் கேட்குறோம்ல. இப்பெல்லாம் இந்த செல்ஃபோனில் பேசுறதுல நம்ம சின்ன பிள்ளைங்க இருக்கு பாருங்க, சவுண்டே வராமல் பேசுதுங்க. நீங்கள் யாராவது நம்ம வீட்டில் 18 வயசில் ஒரு பொண்ணு இருந்தா அது என்ன பேசுதுன்னு ஒரு அப்பன் கண்டுபிடிச்சா நான் 1 கோடி ரூபாய் தரேன். அதாவது உதடு அசைகிறது வேணா லேசா தெரியுமே ஒழிய அந்த படுபாவிக்கு மட்டும்தான் கேட்குமே ஒழிய நம்ம யாருக்கும் கேட்காது. எப்படி பேசுவாளுங்கன்னு தெரியாது, அப்படியே பேசுவாளுங்க. ஒரு செல்போனை வச்சுட்டு பேசிக்கிட்டே இருப்பாளுங்க. இதை இப்போ ஃபோன் வரும். பிள்ளைக்கு வீட்டில் இருந்தால் ஃபோன் வராதா? ஃபோன் வரும். இந்த 82 சும்மா உட்காந்துருக்க வேண்டியது தானே. அந்த ஃபோன் அடித்த உடனே ஓடி போய் அந்த பேத்தி அதை கையில் எடுத்த உடனே இது இப்படி பார்க்கும், ஒரு கேள்வி கேட்கும், யாரு? உடனே அவ சொல்லுவா, உன்னை யார் கேட்டா? சும்மா பேசாமல், யாராக இருந்தால் உனக்கு என்ன அப்படின்பா. நமக்கு தேவையாது. யாராக இருந்தால் என்ன? யாராக இருந்தாலும் நம்மளை காப்பாற்ற போகிறது இல்லை, அப்புறம் யாராக இருந்தால் நமக்கு என்ன சார்? நமக்கு அந்த விவேகம் இல்லாத அந்த குரங்கு என குந்தி இருந்து, யாரு பட்டினத்தாருடைய பாட்டு, இங்கே இருந்து அப்படியே போயிடுவேன். அதான் என் பேச்சில் இருக்கிற இயல்பு, தள்ளி வைங்க. இப்போ எனக்கு என்னாச்சு, நேற்றுக்கு என்னுடைய ஃபோட்டோ எப்படி, அதுக்கு முன்னாடி தையோடு நான் இருந்தப்போ இருந்த ஃபோட்டோ எப்படி, அதுக்கு முன்னாடி என்னுடைய ஃபோட்டோ எப்படி, 50 வயசில் நான் இருந்த ஃபோட்டோ எப்படி, இப்பெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தோன்னு வச்சுங்க. ஒரே ஆள் தானா? வெவ்வேறு ஆளா? மேக்கப் மாற்றி மாற்றி போடுவானா? எது உண்மை? கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஒரு வார்த்தை எழுதினார் சார். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் பியூட்டிஃபுல்லாக ஒரு வார்த்தை எழுதினார். என்ன தெரியுங்களா? என் புகைப்பட ஆல்பத்தில் நான் புரட்டி பார்ப்பவை என் பழைய படங்கள் அல்ல, பழைய பிணங்கள். பழைய படங்கள் அல்ல, பழைய பிணங்கள். அது கான், செத்து போச்சு, அந்த உடம்பு போச்சு, அந்த அந்த வாலிப கட்டு போச்சு, எல்லாம் போச்சு இல்லையா? ரைட்டு. இப்படி மாறிக்கொண்டே வந்த உடம்பிலே, இத்தனை பொய்யான மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே வந்த உடம்பிலே நான் மாறியிருக்கிறேன் என்று கண்டுகொண்டே வந்த ஒற்றை சத்தியம் உயிரோடு இருக்கிறது. ஒரே ஒரு உண்மை நீடிச்சுக்கிட்டு இருக்குது. அது ஆத்மான்னு சொல்லு, உயிர்னு சொல்லு, கடவுள்னு சொல்லு, உனக்கு என்ன சௌரியமோ அதை வேணா சொல்லிட்டு போ. ஆனால் அந்த ஒற்றை சத்தியம் நீடித்து கொண்டிருக்கிறது. இத்தனை பொய்களுக்கு மத்தியிலும் அந்த ஒற்றை சத்தியம் உயிரோடு இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் அதே மாதிரி, கடவுளுக்கு உடம்பு, அதுவும் எவ்வளவோ மாறிக்கிட்டே இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு ஒற்றை சத்தியம் உட்கார்ந்து இருக்குது. இந்த பொய்களுக்குள்ள இருக்கிற அந்த உண்மை, அதை ரசிக்கிறேன்னு விவேகானந்தர். நான் மாயையை ரசிக்கலடா, இந்த மாயைக்கு பின்னால் இருக்கிற சத்தியத்தை ரசிக்கிறேன் அப்படின்னு. பாரதிக்கு இந்திய வேதாந்தத்திலையும் ஈடுபாடு உண்டு, அதே நேரத்தில் மாடர்ன் திங்கிங்லையும் ஈடுபாடு உண்டு. பழைய உபனிஷதங்கள், வேதங்கள் இதெல்லாம் நன்கு படித்தவர் பாரதி. அதனால ஆத்மா, மறுபிறவி, இதெல்லாம் பாரதிக்கு ரொம்ப அசாத்தியமான நம்பிக்கை உண்டு. மாயை அப்படிங்கிற சங்கரருடைய அத்வைதம் எல்லாத்துலேயுமே நம்பிக்கை உண்டு பாரதிக்கு. பட் எல்லாத்துலேயும் கொஸ்டின் உண்டு பாரதிக்கு.
உண்மைதானா, இதை ஏற்றுக்கிறதா, ஏற்றுக்க முடியாதா, இதை மறுக்கிறதா அப்படிங்கிற கொஸ்டினும் உண்டு அவருக்கு. இது ரெண்டுமே கலந்தது தான் மகாகவி பாரதி. நல்லா புரிஞ்சுக்கணும். பழமையை என்டார்ஸ் பண்ணி 10 பாட்டு கிடைச்சதுன்னா பழமையை மறுதளிச்சு ஒரு 10 பாட்டு இருக்கும் பாரதி கிட்ட. பாரதிங்கிற பர்சனாலிட்டி அப்படிதான். ரெண்டையும் எதிரெதிரான விஷயங்களை அவன் ஒரு பாலம், எதிரெதிரான 2 விஷயங்களை அவன் எப்போதுமே கைகோத்து வச்சிருந்தான். ஒண்ணுமே பண்ண முடியாது அதுக்கு. இப்போ ஒரு பாட்டில் பாரதி மாயையை எடுத்து சொல்ற ஒரு பாட்டு இருக்கு, ரொம்ப அழகான ஒரு பாடல். கண்டிப்பா உங்க அத்தனை பேருக்கு தெரிஞ்சதுதான். நிற்பனவே நடப்பனவே அப்படின்னு ஒரு பாட்டு. நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நீங்கள் எல்லாம் சொப்பனம்தானோ. இந்த வார்த்தை பாரதி பயன்படுத்தினது பல தோற்ற மயக்கங்களோ, கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே, நீங்கள் எல்லாம் அற்ப மாயைகளோ, உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ, வானகமே இளவையிலே மரச்செறிவே, நீங்கள் எல்லாம் காணலின் நீரோ. அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை பயன்படுத்துறான் பாருங்க, அந்த மாதிரி சொல்லாட்சி எங்கேயும் பார்க்க முடியாது. நீங்கள் எல்லாம் காட்சி பிழைதானோ. காட்சி பிழை, இந்த வார்த்தை ஒண்ணுக்கே பாரதிக்கு எத்தனை கோடி கொடுக்கணும் தெரியுங்களா? காட்சி பிழை, காணுவதில் ஏற்பட்டிருக்கிற ஒரு பிழை, காட்சி பிழைதானோ. வானகமே இளவையிலே மரச்செவிரே, நீங்கள் எல்லாம் காணலின் நீரோ. போனதெல்லாம் கனவினை போல் புதைந்தழிந்தே போனதானால் நானும் ஓர் கனவோ. இந்த ஞாலமும் பொய்தானோ. இந்த உலகம் என்ன பொய்யா? பல தோற்ற மயக்கங்களோ, காலம் என்றே ஒரு நினைவும் காட்சி என்றே பல நினைவும் கோலமும் பொய்களோ, அங்கு குணங்களும் பொய்களோ, அங்கு குணங்களும் பொய்களோ, காண்பதெல்லாம் மறையும் என்றால். இப்ப பாரதியோட கேள்வி, காண்பதெல்லாம் மறையும் என்றால் மறைந்ததெல்லாம் காண்பம் என்றோ. எல்லாம் அழிஞ்சு போகும் சொன்னா அழிஞ்சதெல்லாம் மறுபடியும் ஒரு நாள் வெளிப்படும் இல்லையா? இப்படி அற்ப மாயைகளா, காட்சி பிழையா, இவ்வளவு கேட்ட பாரதி பின்னால ஒரு உரை நடையில் எழுதுறான். இந்த உலகமே பொய் என்று நமது தேசத்தில் ஒரு சாஸ்திரம் வழங்கி வருகிறது. எது? அத்வைதத்தில் மாயைன்னு ஒரு பகுதி வருது, சைவ சித்தாந்தத்திலையும் வருது. அந்த பொய் அதை நம்ம மெய்யின் நம்பிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு, இந்த உடம்பு அழியக்கூடியது, இது பொய், இதை மெய்யின் நம்பி வாழறோம்லாம் நிறைய கருத்து இருக்குது. இதுக்கு பாரதி இதை பாருங்க, ஒரு பக்கம் இதை ஒப்புக்கொண்டு எழுதுனா கூட இதை கண்டம் பண்ணி ரைட்டிங்ல எழுதுறான் பாருங்க. இந்த உலகமே பொய் என்று நமது தேசத்தில் ஒரு சாஸ்திரம் வழங்கி வருகிறது. சந்நியாசிகள் இதை ஓயாமல் சொல்லிக் கொண்டிருக்கட்டும். அதை பற்றி இந்த நிமிஷம் எனக்கு வருத்தமில்லை. குடும்பத்தில் இருப்போருக்கு அந்த வார்த்தை பொருந்துமா? நடுவீட்டில் உச்சரிக்கலாமா? நமக்கு தந்தை வைத்துவிட்டு போன வீடும் வயலும் பொய்யா? தங்கச் சிலை போல் நிற்கிறாள் மனைவி, தங்கச் சிலை போல் நிற்கிறாள் மனைவி. நமது துயரத்துக்கெல்லாம் கண்ணீர் விட்டு கரைந்தாள், நமக்கு மகிழ்ச்சியின் போதெல்லாம் உடல் பூரித்தாள், நமது குழந்தைகளை வளர்த்தாள், அவள் பொய்யா? தங்கச் சிலை போல் நிற்கிறாள் மனைவி, குழந்தையை வளர்த்தா அவள் பொய்யா? குழந்தைகளும் பொய்தானா? பெற்றவரிடம் கேட்கிறேன், குழந்தைகள் பொய்யா? நமது வீட்டில் வைத்து கும்பிடும் குலதெய்வம் பொய்யா? பாரதியோட கேள்வி பாருங்க. இப்ப பாரதியை சொல்லி முடிச்சுட்டு நான் அனாலிசிஸுக்கு வர்றேன். உண்மைன்னு சொல்றாரு, பொய்ன்னு சொல்றாரு, இந்த பொய்க்கு நடுவில் ஒரு உண்மை ஒளிஞ்சிருக்குதுன்னு சொல்றாரு. இதை புரிஞ்சுக்கிறதா உண்மையான ஞானம்னு சொல்றாரு. இதை எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். தேம்ஸ் நதி, எல்லாம் பெரம்பலூரை மறந்துருங்க. எவ்வளோ நாள் நம்ம இங்கேயே இருக்கிறோம். பாஸ்போர்ட்டு விசா ஒன்றும் வேணாம், வாங்க எல்லாம் லண்டன் போகலாம். அமெரிக்கா தான் போக முடியாது, ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளை உள்ளே விட மாட்டேங்கிறாரு. யூகே போகலாம், ஒன்றும் பிரச்சனை. இருக்கிறவனையும் தூக்கி இராணுவ விமானத்தில் ஏற்றி அனுப்பிச்சி விட்டுறாரு. நல்ல பிடிவாதமான ஆள் அவர். சாதாரண ட்ரம்ப் இல்லைங்க, கடவுள் இறக்கிய ட்ரம்ப் கார்டு, ரொம்ப பவர்ஃபுல் கார்டு. விடுங்க. தேம்ஸ் நதிக்கரை ஒரு பிச்சைக்காரர். யோசிப்பீங்க, லண்டனில் ஏதுரா பிச்சைக்காரர்? உங்களுக்கு தெரியாது, எல்லா நாட்டிலையும் பிச்சைக்காரன் உண்டு. எல்லா நாட்டிலையும் பிச்சைக்காரன் உண்டு. லண்டன் பிச்சைக்காரனை நானே பார்த்துருக்கேன். என்ன அவனோட நான் வர்த்தக ஒப்பந்தம் போடலையே ஒழிய நான் பார்த்துருக்கேன், நல்லா பார்த்துருக்கேன். அவங்க எப்படி தெரியுங்களா? பிச்சை கேட்க மாட்டாங்க, கொண்டு நெருப்பட்டி கொடுப்பாங்க. ஸ்மோக் பண்ணுறதுக்கு நெருப்பட்டி கொடுத்தா, கேண்டில் கொடுத்தா நீங்கள் காசு கொடுக்கணும். அது என்ன ஒரு 10 பைசா மதிப்புள்ள பொருள் அதை கொடுப்பான், நீங்கள் 5 ரூபா மதிப்பு கேஷை கையில் கொடுக்கணும். பிச்சை எடுக்கிறது வெறும் கை நீட்ட மாட்டாங்க. எல்லா நாட்டிலையும் பிச்சைக்காரன் உண்டு.
இந்த தேம்ஸ் நதிக்கரையில் நம்ம ஊர் நதிக்கரையிலலாம் பெஞ்சு போட்டிருப்பான்ல இப்படி, அது மாதிரி தேம்ஸ் நதிக்கரையிலையும் ஒரு கட்டை கட்டியிருப்பான், ரொம்ப நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த தேம்ஸ் நதிக்கரையில் ஒருத்தர் இப்படி தள்ள கை வச்சு இப்படி படுத்துக்கிட்டே இருந்தான். நல்ல சார் அவனுக்கு ஒரு பெரிய அதிசயம் சார், பிச்சைக்காரனாகவே இருக்கும், நம்ம லைஃபு பிச்சைக்காரனாகவே போயிடுமோ, வாழ்க்கையில் ஒன்றுமே நமக்கு கிடைக்காதோ அப்படி வருத்தப்படுறான். அப்படி வருத்தப்படுற நேரத்தில் திடீர்னு ஒரு பெரிய கார் வந்து நின்றுது சார். அலட்சியமாக இப்படி பார்த்தான், யார் அப்படி ஒரு 19-20 வயசில் ஒரு உலக பேர் அழகி இறங்கி வர்றான். வந்து இவன்கிட்ட கேட்குறா, எதுக்கு நீங்கள் படுத்துருக்குற, குளிரில் படுத்துருக்குற, எந்திரி காரில் ஏறு. இவருக்கு அப்படியே அதிர்ஷ்டம், காரில் ஏறணும். காரை கொண்டு போய் வீட்டில் நிறுத்தினான். நான் உனக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன், நீ போய் குளிச்சுட்டு வா போ அப்படின்னு. அவன் போனால் குளிச்சுட்டு நல்ல ட்ரெஸ்ஸு அவனுக்கு போட்டு எடுத்து வச்சு போட்டுக்கோ அப்படின்ட்டு பிரமாதமாக குக் பண்ணி டேபிள் முன்னாடி வச்சு எல்லாருமா சந்தோஷமாக சாப்பிட்டு எல்லாம் பண்ணி அவள் எல்லாம் கொடுக்குறா. அதுக்கு விட இன்னும் சஸ்பென்ஸ், அந்த கதை போகுது. அப்படியே எல்லாம் முடிஞ்ச உடனே அவன் அப்படி கையில் அப்படி கொக்கி போடுற மாதிரி கையில் அப்படி கொக்கி போட்டு அவருடைய பெட்ரூம்க்கு அழைச்சிட்டு போகிறா. படம் ஒரு மாதிரி ஓடுதில்லை, சென்சார் போட வேண்டியது தான். அப்படி கையில் அப்படி கொக்கி போட்டு அப்படி அழைச்சிட்டு போய் அந்த பெட்டில் போய் 2 பேரும் படுக்கிறாங்க. அப்படி படுக்கும்போது ஒரு 2 minutes அப்படியே ஒரு பாட்டு பாடுறான், இவன் ஒரு பாட்டு பாடுறான், அப்படியே அந்த பெட்டில் படுக்கிறான். அப்போ அவள் சொல்கிறா, ஏய் தள்ளிப்படு, ஒரு பெட்டில் எப்படி படுக்கணும்னு கூட தெரியல, இன்னும் கொஞ்சம் தள்ளிப்படு, அந்த பக்கம் படு, தள்ளிப்படு. அப்படி தள்ளிப்படுத்தான். தொப்புன்னு சத்தம் கேட்டது. தேம்ஸ் நதி அவனை அடித்து கொண்டு போனது. இதுதான் கதை. இவ்வளோ நேரம் கண்டது கனவு, கொஞ்சம் தள்ளிப்படுத்தா. கனவுல வந்ததை நனவுல செஞ்சா கதை முடிஞ்சு போயிடும். கொஞ்சம் தள்ளிப்படு அப்படின்னா தள்ளிப்படுத்தா போயிட்டான். இந்த சிக்கல் இருக்கு பார்த்தீங்களா, எது வரைக்கும் பொய், எந்த கணத்தில் பொய் உண்மையா மாறும், அல்லது எந்தெந்த பொய்க்குள்ள எந்தெந்த உண்மை உறங்கி கொண்டு இருக்கிறது, இதெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் வாழ்க்கையினுடைய தேடல், ஞானம். அது அவ்வளோ ஈஸி இல்லை, சுலபத்தில் அது நமக்கு வரப்போகிறது இல்லை. இதையெல்லாம் தாண்டி நாம் அதை கண்டுபிடிச்சு மேலே வர்றது ஒரு சுலபமான வாய்ப்பு அல்ல. அதுக்குள்ளே ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம்